இந்த மேடை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக, ஒரு ப்ளசண்ட்டாக, எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக, ஒரு அன்பாக பேசுகிறாங்கல்ல. சமீபத்தில் ஒரு மேடையில் பாட்டில் ராதா படத்தில் ரொம்ப அநியாயமாக அக்கிரமாக இருந்துச்சு. மேடையில் மிஸ்கின் பேசினாலும் அவ்வளோ வல்கராக பேசணும் அவசியமே கிடையாது. இயக்குனர் தான் என்ன வேணால் பேச கிடையாதுல்ல. அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன். ரொம்ப நம்மளுக்கு தலைக்குனிவாக இருந்துச்சு. தமிழ் சினிமா இந்திய சினிமாவில் ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்குது தமிழ் சினிமா. தமிழ் சினிமா இயக்குநர்கள் மட்டுமல்ல, தொழில்நுட்ப கலைஞர் அனைவரையும் இந்திய சினிமா லெவலில் ஒரு பெரிய மதிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி இந்த மேடை இருக்குல்ல, ஒரு பிரசாத் தேட்டர் மேடை, பல ஜாம்பவான்களை பார்த்த மேடை. தென்னிந்தியாவில் இருந்து மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க. எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ், ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் ரிலீஸ், சக்ஸஸ் மீட், இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி மேடையில் இவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க. நீங்கள்லாம் பெண் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே பேசிக்கிங்க, வெளியே பேசிக்கிங்க. ஒரு மேடை நாகரிகம்னு ஒன்றும் இல்லையா? என்ன வேணால் பேசுகிறதா? அவ்வளோ புக்கு படிச்சிருக்கீங்கன்றீங்க, அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம், உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க, அவ்வளோ உலகம் போல புக்ஸை படிச்சிருக்கேன்றீங்க. அப்புறம் என்ன அறிவு இருக்கு உங்களுக்கு? குறைந்தபட்சம் நாகரிகம் வேணாமா? ஒரு மேலே பேசுகிற பேச்சா? உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது, எல்லாத்துக்கும் எனக்கு பெண் குழந்தை இருக்குது, ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க. ஸோ மேடை நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த மேடை எவ்வளோ நாகரிகமாக பார்த்தீங்களா? யாராவது தப்பான வார்த்தை அதெல்லாம் கிடையாது. தம்பின்னு கூப்பிடுறது வேறு. தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்றோம். வாடா தம்பி, உட்கார தம்பி, எந்திரா தம்பின்னு. அவன் நம்ம அண்ணன் நினைக்கணும். அது முக்கியம் ரொம்ப. அப்படி உங்களை யார் அண்ணன் நினச்சா எனக்கு தெரில. எல்லாத்தையும் சகட்டு மடிக்கு வாடான்றாரு, போடான்றாரு, உட்காருன்றாரு. இதை நான் இன்னைக்கு பேச நினைக்கல. தொடர்ந்து பல மேடைகளை பார்த்துட்டு வரேன் நான் மிஸ்கின் பேச்சுக்களை. சமீபத்தில் அண்ணன் பாலானுக்கு 25th இது இயர் கொண்டாட்டம். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் படுத்து கிடந்தான் பாலா, அவன் தான் பாலான்றது. இங்கே இளையராஜில் அவன் தான் இளையராஜான்றது. யாரா நீ? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா தமிழ் சினிமாவில்? எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு போலி அறிவாளி அப்படிதான் சொல்லணும். அதாவது அன்னைக்கு மேடையில் உட்காந்தவங்க மிக திறமையான, அற்புதமான, நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ணுற இயக்குநர்கள். அமீரன் ஆகட்டும், வெற்றிமான் சார் ஆகட்டும், ரஞ்சித் சார் ஆகட்டும். படங்களுக்கு வியாபாரிகிட்ட பர்கர் வியாபாரி உட்காரச்ச மாதிரி உலக சினிமாவில் காப்பி அடித்து படம் பண்ணி ஜெயிச்ச ஒரு போலி அறிவாளி மிஸ்கின். எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரிகமாக ஒரு மேடையில் ஒரு ஆணவப்பெல்லாம் சொல்லி பேசி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநர்களை நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞன். நான் எப்பயுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலும் சரி, இயக்குனர் என்ன சொல்கிறோ அதை நான் அப்படியே கேட்டு நடிப்பேன். ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன், ஒரு களிமண் மாதிரி போவேன். என்னை எப்படி வேணால் வடிக்கலாம், எப்படி வேணால் எழுதலாம், எதையுமே நான் பண்ண மாட்டேன். எங்களோட ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சரி மற்ற விஷயம் ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணக்கூடிய ஆர்ட்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம கீழேருந்து வந்திருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன் தான். ஆனால் அந்த மேடை எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு. ஸோ மிஸ்கின் அவர்களே, நீங்கள் தம்பியாக இருக்கலாம், அண்ணன் இருக்கலாம், இல்லை என் ஒத்த வயதாக இருக்கலாம். சினிமா சொல்லுவாங்கள்ல, உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை சினிமாடான்னு. சினிமா இது. நீங்கள் ஒன்றும் ஒரு ட்ரெண்ட் செட் ஃபிலிம் பண்ணியெல்லாம் நீங்கள் ஜெயிக்கலை. குத்தாட்ட பாடல்கள், ரொம்ப சாதாரண கதையில் எடுத்தாலும் ஜெயிச்சிருக்கீங்க. நீங்கள் சுசீந்திரன் மாதிரி ஒரு மண் சார்ந்த வெண்ணிலா கபடியில் எடுத்தோ, அமீரண்ண மாதிரி ஒரு பருத்திவரன் எடுத்தோ, ரஞ்சித் சார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோ, பாலான மாதிரி சேது படம் எடுத்தோ, பாலாசித்தல் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோ, ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீங்கள் படம் பண்ணல. வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதனுடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி, சீன்ஸை காப்பி பண்ணி ஜெயிச்ச ஆள். ஸோ நீங்கள் ஒரு போலி புத்திசாலி. அதை நான் வச்சுக்கிட்டு பிறகு இன்னும் பல மேடைகள் நீங்கள் பேசலாம். கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க மேடைகளில்
பெரும் பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க. அன்றைக்கெல்லாம் மேடையில் சொல்கிறார், வெற்றிமாறனையும் ரஞ்சித் அமீர் இந்த மத்தரக்கூடியார்கள் நீ பார்த்தீங்களா, ஊற்றியா கொடுத்தீங்க, கேவலமாக இல்லையா? அதெல்லாம் எத்தனையோ பேர் குடிக்காமல் இருந்துடலாம், குடிப்பழக்கம் இல்லாத இருக்கலாம், மேடையில் எப்படி பொத்தாம் போக சொல்கிறீங்க? ஏற்கனவே சினிமாக்காரனை கிளுகிளுன்னு தான் இருக்குது, பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்மளே தாழ்த்தி நம்மளே வெளியே அசிங்கப்படுவான்னு நினைக்கிறேன். இது என்னுடைய மனக்குமுறல். ஏன்னா இப்பயும் சொல்கிறேன், தமிழ் சினிமா இயக்குநரில் பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நான். ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க ஒரு இயக்குநர்கள் இந்த மாதிரி சும்மா போகிற போக்கில் இதுன்னு பேசுகிறது அனுமதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் இங்கே பதிவு பண்ண நினச்சேன். அதுக்கு என்னுடைய கண்டனங்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.